இப்ப இந்த நிலையில் நாயுடு பவன் கல்யாணுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆப்பு. நிதிஷ்க்கு ஆப்பு தொடங்கிருச்சு. அடுத்து நாயுடு தான், ரெடியா இருங்க. அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய அடி வரப்போகுது. உங்களுடைய கட்சி கடைசி காலத்துல எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக போகுதுன்னு பாருங்க. சுதாரித்து கொண்ட சிவசேனா இன்னைக்கு சுயமரியாதையோட நிக்குது. பரவாயில்ல, தோத்து போனாலும் உத்தவ் தாக்கரே ஒரு மரியாதையோட இருக்காரு. ஷிண்டேக்கு மரியாதை இல்லை, ஷிண்டேக்கு துரோகிங்கிற பேர் தான் இருக்கு. உத்தவ் தாக்கரே ஆட்சி இழந்திருக்கலாம், ஆனா கட்சி இருக்கு, இன்னும் நேம் இருக்கு. சோ நீங்க வேற மாதிரி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மக்கள் மன்றத்தில் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள். தேர்தலில் தோற்று போன உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் மக்கள் மன்றத்தில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியை வீரியமாக எதிர்ப்பதன் மூலம் பிஜேபி சரண்டர் ஆனாலும் நாயுடு நிதிஷுக்கும் படுதோல்வி காத்திருக்குங்கிறதுக்கு ஒரு தொடக்கம் தான். அவங்க சொந்த எம்பி போயா நீயும் கட்சியும் பிஜேபி சொல்ற எல்லாத்தையும் ஆதரிக்கிறேன் என்று வெளியே வந்திருக்கிறார்கள். அது சுயமரியாதை. அவர்கள் பேரை கூட நான் சொல்றேன். அந்த கட்சி எம்பிக்கள் வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக நிதிஷ்குமார் வாக்களித்ததை கண்டித்து முகமது காசிம் அன்சாரி, முகமது நவாஸ் மாலிக் ஆகியோர் ராஜினாமா. பதவி முக்கியம் இல்லைன்ட்டு வந்திருக்கிறான். ஏன்னா அவன் நாளைக்கு மக்கள்கிட்ட நிக்கணும்ல.